கொடிகாரன் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த முதலமைச்சர் வந்துட்டு முறை தவறி விமர்சனம் பண்ணாங்க இவரை. ரொம்ப தவறான ஒரு செயல். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு மையப்படுத்துறதெல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சு. அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ராத்திரில அவங்க என்ன பண்றாங்கன்னு பண்ணோம்னா அப்புறம் அரசியல் எங்க வச்சு பேசுறது? எனவே அது தவறு அந்த மாதிரி பண்ணது. எனவே இவருக்கு கோவம் வந்ததுலயும் தவறு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவர் மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு வலிமையான அரசியலை பண்ணிருக்கணும், அவர் பண்ணல. அந்த வலிமையான அரசியல் அப்படின்றது வந்துட்டு எப்பொழுதுமே என்ன அப்படின்னா கட்சியினுடைய அமைப்பை பலப்படுத்தணும். நிறைய கட்சி அமைப்புகளுக்கு நீங்க நான் அடிக்கடி சுட்டி காட்டுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக பிறகு வலிமையான ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கிறது பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான். சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களை வந்துட்டு பொசிஷன்ல நிறுத்தி வச்சிருக்கிறாரு, கட்டமைப்பை பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு, ஒரு இடத்துலயும் அந்த பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறாரு, அவங்க வந்து செயல்படுறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் இருக்காங்க சார். தென் மாவட்டங்கள்ல அந்த கட்சி எப்படி வலிமையா இருக்கா சார்? விசிகா தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல இருக்கு இல்ல, வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அப்படின்னு இல்ல, பரவலா ஒரு கட்சி வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு பலமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்க கூடாது. அங்கங்க இருக்கக்கூடிய சூழல்களை பொறுத்த ஒரு கட்சி பலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த கட்சி என்னன்னா கடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் பொது தொகுதிகள்ல ஜெயிக்குது இல்ல. நீங்க அந்த இடத்துதான் பெரிய வளர்ச்சின்றேன். பொது தொகுதியில எந்த கட்சி ஜெயிச்சிருக்கு அந்த மாதிரி? அப்போ அந்த மாதிரி வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது தலித்துகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேனர்ல வந்த கட்சிகள்ல நான் சொல்ல வரேன். அப்ப அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்துட்டு அமைப்பு ரீதியா அந்த கட்சியை அவர் விரிவுபடுத்துறதுதான். அப்ப அந்த கட்சி என்ன பண்ணுது, ஒரு இடத்துலயும் ஏற்படக்கூடிய பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய கட்சியினரையும் பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் வச்சு அங்க போராடுது. அப்ப அது அந்த மக்களிடையே செல்வாக்கு பெறும், அதனுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும். இதுதான் செய்ய தவறுத்தது தேமுதிக. போட்டாங்க, ஆனா அவங்க செயல்படவும் விடல. அவனுடைய விளைவு தான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு முடங்கி போன நிலையில இருக்க அந்த கட்சி. இனிமேல் இப்போ இந்த பிரேமலதா பொதுச் செயலாளர் ஆனது மூலமாக இப்ப அடுத்த கட்டமா அந்த கட்சிக்கு வந்து மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார் இப்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில? ஏன்னா இப்ப அதிமுக பல கட்சிகளை உடைந்திருக்கு. கடினமானதுதான், ஆனா கடினமானதுதான் பொறுத்து இருக்கணும். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கவங்கலாம் வந்துட்டு வெளியே இருக்காங்க, அப்புறம் வெளியில போயிட்டு எம்எல்ஏவோ எம்பிஓ எல்லாம் ஆயிருக்காங்க மற்ற கட்சிகள்ல சேர்ந்து. எனவே இது பொறுத்துறதுதான் பார்க்கணும் அவங்களுடைய வளர்ச்சி. இதற்கு மேல அவங்க பழைய இடத்த பிடிப்பாங்களான்றது. 41 இடங்கள்ல 29 எம்எல்ஏக்களை பெற்றாங்க, எதிர்கட்சியாகவும் அவங்க வந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்க்கணும். சரி, இருந்தாலும் நீங்க ஏற்கனவே நாம் தமிழர்ல இருந்திருக்கீங்க. இப்ப தமிழகத்தின் அதிமுக திமுக தவிர ஒரு 3வது பெரிய கட்சிக்கான ஒரு போட்டி வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த போட்டியில மிக முக்கியமான பங்கை இப்போ கடந்த சில வருடங்களாக வகித்து வருகிறது. அதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கு முன்பு தேமுதிக, இப்ப நீங்க கூறியபடியே விசிகாவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பங்களிப்பா இருக்கிறது. இது தவிர அந்த 3வது பெரிய கட்சிகள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நம்ம விட்டுறலாம், ஏன்னா அவங்க எப்பவுமே 2 பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்ப இந்த 3வது ஒரு பெரிய கட்சியாக வளர்வதற்கான வாக்கு வங்கியும் அதற்கான ஒரு செல்வாக்கு தலைமை இருக்கக்கூடியதை நாம் தமிழரை கருதலாமா, பாட்டாளி மக்கள் கட்சியை கருதலாமா, புதிய பொதுச் செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியை கருத முடியாது. அது நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கட்சிகளுக்கும் மாற்று, இன்னும் சொல்ல போனா 4 கட்சிகளுக்கும் மாற்றுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. 4 கட்சிகளுக்கு மாற்று அந்த கட்சி தான், அந்த கட்சி தான். இப்ப மாற்று அரசியல் இது 2 வேணாம் அப்படின்னு நிராகரிக்கிறாங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுகனா அந்த ஓட்டு கட்டாயம் நாம் தமிழருக்கு தான் போகும். ஆனா அந்த பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் தேமுதிக சொன்னேன் அதே பிரச்சனை தான். கட்சியினுடைய தலைமை எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்குது அப்படின்றதுதான் முக்கியம். நான் தான் வருவேன், நான் தான் பேசுவேன், நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு வர்றது அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு தனி மனித கட்சியாவே தான் அது இருக்கும். அதனுடைய செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளரும், அதுக்கப்புறம் அது நின்று போயிடும். அதுக்கப்புறம் கஷ்டம். அதே உதாரணம் ஒற்றை தலைமை அது அவங்களை சுத்தியே தான் அது வளர்க்குது. அமைப்பு ரீதியான ஒருங்கிணைப்பு அதுல இல்ல அப்படிங்கிறீங்க. ஆனா இதுல இருக்கா சார் நீங்க சொல்லுத பாஜக அந்த இடத்தை நிரப்புவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அவங்க 3வது இடத்துக்கு 2வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கா சார்? இப்பவும் ஒரு 10 பாஜக வந்து இந்த 3வது இடத்துக்கு இந்த 2 கட்சிகளையும் தாண்டி பாஜக அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிலவக்கூடிய அரசியல் அந்த கொள்கை மோதல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் என்னதான் இப்ப சொன்னோம்னாலும் அண்ணாமலையினுடைய செயல்பாடு அப்படின்றது வந்துட்டு சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடு. மத்திய அதிகார பலம் வந்துட்டு அவங்களை எந்த அளவுக்கும் வளர்க்கல. அப்படி வளர்க்கறதுன்னா ஏற்கனவே வளர்ந்துருக்காங்க 2014 இருந்து.
அது வளர்க்கல. இல்ல இங்க பாத்தீங்கன்னா இவருடைய தலைமையினுடைய செயல்பாடு தான் அது. நம்ம அதை வந்துட்டு நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது. விமர்சனங்கள் இருந்தாலும் பேச வைக்குது என்ன. ஆமா 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 நிச்சயமா நிச்சயமா. இப்ப அவங்க சொல்றாங்க நாங்க நல்லா வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு. அது பொறுத்துறது தான் பார்க்கணும். ஆனா ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அண்ணாமலையினுடைய அந்த நடைபயணத்துக்கு அப்படின்றது உண்மை, மறுக்க முடியாது. அது எந்த அளவுக்கு வாக்கு வங்கிக்கு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்றது பொறுத்துறது தான் பார்க்கணும். இந்த தேர்தல் அது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்குமான்னு தெரியல. அதிமுக இல்லாம பாரதிய ஜனதா கட்சியினோட அந்த ஆமா 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 பார்ப்போம், பொறுத்துறது தான் பார்ப்போம்.